ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஏரி வவ்வால் தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கடல் வவ்வால். உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியுது. ஏரி வவ்வால் வந்து கொஞ்சம் பிங்க்கு பிளாக் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து கடல் வவ்வால். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறகுறன்னு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேருங்க. அதிகமாக சேர்த்தா புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். இப்போ இதில் நான் தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொரியும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து சீக்கிரம் பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம மீனில் நல்லா தடவி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான தோசைகள் வச்சுட்டு கல் சூடானது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்க மீனை எடுத்து அப்படியே நம்ம கல்லில் போட்டுக்கலாம். மீன் போட்டோன்னே திருப்பக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்புங்க. தீயாது, பயப்படாமல் திருப்புங்க. இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு, பார்க்கும்போதே தெரியும். இந்த கோல்டு கலரில் நல்லா வந்திருக்கும். இப்போ அடுத்த பக்கமும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான கடல் வவ்வால் வறுவல் ரெடி. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.